Hi friends, welcome to my channel சிகரத்தில் சரண். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த சேனலில் டிஎன்பிசிக்கு சம்மந்தமான லேட்டஸ்ட் அப்டேட், அதுக்கப்புறம் மாடல் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே இந்த சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் சிகரத்தில் சரண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி எக்ஸாம் சிலபஸ்க்குரிய ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸோட டீட்டெயிலாக பார்க்கலாம். கொஷின்: இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படும் குப்த பேரரசர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரை முதலாம் சந்திரகுப்தர் தன்னுடைய வாரிசா எப்ப நியமித்தார் அப்படின்னா பொது ஆண்டு 335ல நியமித்தாரு. இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படும் குப்த பேரரசர் சமுத்திரகுப்தர். கொஷின்: கூற்று 1. குப்த வம்சத்தின் 3வது ஆட்சியாளர் முதலாம் சந்திரகுப்தர். கூற்று 2. சமுத்திரகுப்தர் லிச்சாவி இளவரசியை மணந்தார். இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 மட்டும்தான் சரி. அதாவது இங்க கொடுத்திருக்கிறதுல ஃபர்ஸ்ட் கூற்று சரி, செகண்ட் கூற்று தவறு. ஃபர்ஸ்ட் கூற்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குப்த வம்சத்தின் 3வது ஆட்சியாளர் முதலாம் சந்திரகுப்தர். இது கரெக்ட். சமுத்திரகுப்தர் லிச்சாவி இளவரசியா மணக்க மாட்டாரு. சோ கூற்று 2 தவறு. இந்த லிச்சாவி அப்படின்றது வடக்கு பீகார்ல இருந்த பழமையான ஒரு கனசங்கம். கொஷின்: எந்த குப்த அரசர் மகாராஜா என்று குறிப்பிடப்படுகிறார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பிஎன்சி. அதாவது ஸ்ரீகுப்தரும் அதுக்கப்புறம் கடோத்கச்சர் இவங்க 2 பேரையும் மகாராஜா என குறிப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாணயங்கள்ல முதலா இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் எது அப்படின்னா ஸ்ரீகுப்தருடைய வடிவம் தான் நாணயங்கள்ல முதலா இடம்பெற்றது. குப்த பேரரசு தேசம் அல்லது புக்தி என்னும் பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன. கூற்று 2 என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அவற்றை விஷ்யா என்னும் ஆளுநர்கள் நிர்வகித்தனர். இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 மட்டும்தான் இது சரி. அதாவது கூற்று 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குப்த பேரரசு தேசம் அல்லது புக்தி என்னும் பெயரால் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன. இது கரெக்ட். கூற்று 2 அவற்றை விஷ்யா என்னும் ஆளுநர்கள் நிர்வகித்தனர். இது தவறு. ஆளுநர்களை உபாரிக்கான்னு சொல்லுவாங்க, மாவட்டங்களை விஷயபதிகள்னு சொல்லுவாங்க. சோ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. குப்த பேரரசின் முதல் பேரரசாக கருதப்பட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர் மகாராஜா அதிராஜா அப்படின்ற பட்டத்தை அழைத்தாங்க. அப்ப குப்த பேரரசின் முதல் பேரரசராக கருதப்பட்டவர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தரின் தலைநகரம். இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, பாடலிபுத்திரம். இரண்டாம் சந்திரகுப்தர் அவையில தான் நவரத்தினங்கள் அப்படின்ற 9 அறிஞர்கள் இருந்தாங்க. இரண்டாம் சந்திரகுப்தரின் தலைநகரம் பாடலிபுத்திரம். கொஷின்: இரண்டாம் சந்திரகுப்தரின் வேறு பெயர்களில் தவறானது எது? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, அதிராஜா. இதுதான் இரண்டாம் சந்திரகுப்தருடைய வேறு பெயர்கள்ல தவறானது. மத்த எல்லாமே கரெக்ட் தான். தேவஸ்ரீ, நரேந்திர சந்திரர், அதுக்கப்புறம் சாகரி இதெல்லாம் இரண்டாம் சந்திரகுப்தருடைய வேறு பெயர்கள் தான். விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், விக்ரமாதித்தன், சிம்மச்சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர் இதெல்லாம் இரண்டாம் சந்திரகுப்தருடைய வேறு பெயர்கள். கொஷின்: 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் நாலந்தா பல்கலைக்கழகம் யாருடைய ஆதரவில் தழைத்தோங்கியது? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, குப்த பேரரசு. குப்த பேரரசு பீரியட்ல தான் 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுல நாலந்தா பல்கலைக்கழகம் தழைத்தோங்கியது. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை மகாவிஹாரான்னு சொல்லுவாங்க.
பண்டை மகத பேரரசுல இருந்த மிகப்பெரிய பௌத்த மடாலயம் தான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம். கொஷின்: நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜியின் படைகளால் சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்டது எப்போது? இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பொது ஆண்டு 1200. கவிராஜா என்ற பட்டம் பெற்ற குப்த பேரரசர் யார்? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் விஷ்ணு பக்தரா இருந்தாரு. அப்ப கவிராஜா என்ற பட்டம் பெற்ற குப்த பேரரசர் சமுத்திரகுப்தர். உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு ஆகியவை எந்த குப்த மன்னரின் சிறப்பை கூறுகிறது? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, இரண்டாம் சந்திரகுப்தர். கொஸ்டின்: அலகாபாத் தூண் கல்வெட்டு எந்த குப்த மன்னரை பற்றி கூறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சமுத்திரகுப்தர். பிதாரி தூண் கல்வெட்டு எந்த குப்த மன்னரை பற்றி கூறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்கந்தகுப்தர். கொஷின்: யாருடைய ஆட்சி காலத்தில் சீன துறவி பாகியான் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தருடைய பீரியட்ல தான் சீன துறவி பாகியான் இந்தியாவுக்கு வருகை புரிந்தார். கொஷின்: குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்ரீகுப்தர். குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். கொஷின்: குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார்? இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, சமுத்திரகுப்தர். குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் சமுத்திரகுப்தர். கொஷின்: அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ள மெய்கீர்த்தி யாரால் இயற்றப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹரிசேனர். எந்த குப்த பேரரசர் தென்னிந்தியாவில் பல்லவன் நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தார்? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, சமுத்திரகுப்தர். எந்த குப்த பேரரசர் சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றினார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இரண்டாம் சந்திரகுப்தர். கொஷின்: எந்த குப்த பேரரசர் தனது மேல் ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்வியை மீண்டும் நடைமுறைப்படுத்தினார்? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, சமுத்திரகுப்தர். இந்த குதிரைகளை பலியிடும் வேள்வியை அஸ்வமேத யாகம்னு சொல்லுவாங்க. குதுப்பினாருக்கு அருகில் உள்ள இரும்பு தூண் எந்த குப்த மன்னரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இரண்டாம் சந்திரகுப்தர். இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் எந்த குப்த அரசரின் சமகாலத்தவர்? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, சமுத்திரகுப்தர். எந்த குப்த அரசரின் அவை நவரத்தினங்கள் என அழைக்கப்படுகிறது? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் அவையில தான் நவரத்தினங்கள் அப்படின்ற 9 அறிஞர்கள் இருந்தாங்க. இரண்டாம் சந்திரகுப்த அரசரின் அவையில் இருந்த காகபானகர் என்பவர் யார்?
இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஜோதிடர். அதாவது 2ஆம் சந்திரகுப்தர் அவையில இருந்த காகபானகர் வந்து ஜோதிடர். அதுக்கப்புறம் இந்த விக்ரமாதித்தன் 2ஆம் சந்திரகுப்தர்னு சொல்றாங்க இல்லையா, விக்ரமாதித்தன் அவருடைய அவையில இருந்த நவரத்தினங்கள் யார் யாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து காளிதாசர், இவர் வந்து சமஸ்கிருத புலவர். நெக்ஸ்ட் வந்து ஹரிசேனர், இவரு வந்து சமஸ்கிருத புலவர். அமரசிம்ஹர், இவர் வந்து அகராதியல் ஆசிரியர். நெக்ஸ்ட் வந்து தன்வந்திரி, இவர் மருத்துவர். காகபானகர், இவர் ஜோதிடர். சன்கு, இவர் வந்து கட்டடக்கலை நிபுணர். நெக்ஸ்ட் வந்து வராக மிகிரர், இவர் வந்து வானவியல் அறிஞர். நெக்ஸ்ட் வந்து வராச்சி, இவர் வந்து இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். நெக்ஸ்ட் வந்து விட்டல் பட்டர், இவர் வந்து அதாவது மாய வித்தைக்காரர், மெஜிஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருந்தாங்க. சோ விக்ரமாதித்தன் அவையில இருந்த அந்த நவரத்தினங்கள் யார் யாருன்னா காளிதாசர், ஹரிசேனர், அமரசிம்ஹர், தன்வந்திரி, காகபானகர், சன்ஹு, வராகமிகிரர், வராச்சி, விட்டல் பட்டர். கூற்று 1 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர் ஹரிசேனர் மற்றும் வசுபந்து போன்ற அறிஞர்களை ஆதரித்தார். கூற்று என்ன கொடுத்திருக்காங்க 2 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா குப்தர்களின் நாணயங்களில் அவர் வீணை வாசிப்பது போன்ற சின்னம் உள்ளது. 2 கூற்றுமே சரிதான். சோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று 2ம் சரி. ஃபர்ஸ்ட் கூற்று என்னன்னா சமுத்திரகுப்தர் ஹரிசேனர் மற்றும் வசுபந்து போன்ற அறிஞர்களை ஆதரித்தார், இந்த கூற்றும் சரி. செகண்ட் கூற்று வந்து குப்தர்களின் நாணயங்களில் அவர் வீணை வாசிப்பது போன்ற சின்னம் உள்ளது, இதுவும் கரெக்ட். வாகடக இளவரசருக்கு தன் மகள் பிரபாவதியை திருமணம் செய்து வைத்தவர் யார்? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி 2ஆம் சந்திரகுப்தர். கொஸ்டின் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1ஆம் குமாரகுப்தர். 1ஆம் குமாரகுப்தர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். மிகச் சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் யார்? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி பாலாதித்யர். இவர் வந்து 1ஆம் நரசிம்மகுப்தர் அப்படின்ற பெயர்ல அரியணை ஏறினவர். குப்த வம்சத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி விஷ்ணுகுப்தர். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி 2ஆம் சந்திரகுப்தர். இவர் தான் ஃபர்ஸ்ட் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சிகரத்தில் சரண் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.